வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு பொம்மை. ஒன் பீஸ்ல நிறைய பேட்டில் பார்த்திருப்போம், நிறைய அட்வென்ச்சர் பார்த்திருப்போம், காமெடியுமே ஏகப்பட்டது வந்து பார்த்திருப்போம். ஆனா லவ் பெருசா லவ் வந்து பார்த்திருக்க மாட்டோம். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா சின்ன சின்ன பிட்டா தான் லவ் வந்து பார்த்திருப்போம். ஏன்னா ஒன் பீஸ் வந்து லவ் பேஸ் பண்ண ஒரு அனிமி கிடையாது. ஆனாலும் ஒரு சில லவ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே ரைட் பண்ணியிருப்பாரு. இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா பார்த்த லவ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி போட்டு ஒரு சூப்பரான வீடியோவை தான் நான் அதை மேக் பண்ண போறேன். இந்த வீடியோல என்ன இருக்க போகுதுன்னா லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கேரக்டர், அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் லவ் பண்ணா சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கக்கூடிய கேரக்டர், அப்புறமா பியூரா லவ் பண்ணவங்க, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து 10 பேரை தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. லியோ மேல மான்சருக்கு இருந்த லவ். ஸோ இந்த லவ் வந்து எப்போ பார்க்கலாம்னா நம்ம ட்ரெஸ்ரோசா இருக்கப்போ வந்து பார்க்கலாம். இவங்க எல்லாருமே ரொம்ப ஷார்ட்டா குள்ளமா இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இனத்தை சேர்ந்தவங்க. ட்ரெஸ்ரோசாவுக்குள்ள நம்ம டோப்ளமிங்க போனதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணியிருப்பான். அதுல வந்து இவங்க வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அதுலயும் மான்சரி இருக்கா இல்லையா, இவ வந்து பிரின்சஸ். ஸோ இவளை தூக்கி ஜெயிலையும் போட்டு வச்சிருந்திருப்பாங்க. இவளுக்கு வந்து ஒரு யூனிக்கான பவர் இருக்கும். இவளோட கண்ணீரை யூஸ் பண்ணி யாரை வேணாலும் ஹீல் பண்ணிடலாம். லியோ இவன் வந்து மான்சரி வந்து எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பான். பட் டோப்ளமிங் வந்ததுக்கு அப்புறமா அவனால பண்ணிருக்க முடியாது. இவ எங்க சொல்லிட்டு கூட அவங்களால ஃபைன் பண்ணிருக்க முடியாது. ஒரு பாயிண்ட்ல அவ எங்க இருக்காங்கிறதெல்லாம் ஃபைன் பண்ணிடுவாங்க. சோ ஃபைன் பண்ணி அங்க இருந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு இவள அங்க இருந்து எஸ்கேப் பண்ணி கூட்டிட்டு வரலாம்னு சொல்றப்போ செம சூப்பரா மான்சரி வந்து கியூட்டா ஒன்று பண்ணிட்டு இருப்பா. என்ன பண்ணுவான்னா, லியோ வந்து என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவ எதுக்கு சொல்லுவான்னா ஒரு ரொமான்டிக்கா தான் சொல்லுவா. அவளுக்கு வந்து இவன் மேல லவ் இருக்கும். பட் லியோவுக்கு வந்து இது புரியவே புரியாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பானா, நீ செம சூப்பரா ஓடுவ, உனக்கு கால் அடிபட்டு இருக்குங்கிற, உன்னால அதை ஹீல் பண்ணவும் முடியும், ஒழுங்கா ஹீல் பண்ணிட்டு ஸ்பீடாவா நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு லியோ வந்து சொல்லிட்டு இருப்பா. பட் அவ வந்து லியோ தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும், ரொமான்டிக்கா ஃபீல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருப்பா. இது லியோவுக்கு சுத்தமா புரியவே புரியாது. லியோ பக்கத்துல இருந்த ஒரு கேரக்டர் வந்து அவனுக்கு ஒரு அடியை போட்டு தூக்கிட்டு வாடான்னு சொன்னதுக்கு அப்புறமா லியோ வந்து அவளை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஸோ லியோ வந்து அவளை எப்படி நினைப்பான்னா செம செல்ஃபிஷா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பான். ஆனா லியோ அப்படி தூக்கிட்டு போறது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். 9th விவி, அதுக்கப்புறமா கோசா. ஸோ இது வந்து பியூர் லவ்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து லவ் பண்ணா சூப்பரா இருக்கும், இல்லைன்னா மேபி ஃபியூச்சர்ல வந்து லவ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. விவி வந்து பிரின்ஸா இருப்பா. கோசா இருக்கா இல்லையா, ஆலோபாஸ்ல ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால இவனோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் அவுட்டரா வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்போதைக்கு கோசா வந்து என்ன பண்ணுவானா, அங்க இருக்க பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு கிளான் வந்து ஆரம்பிச்சிருப்பான். அதோட நேம் வந்து சான்சான் கிளான். ஸோ விவியுமே இப்ப சின்ன பொண்ணா இருப்பா. விவி காசா இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறப்போ உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. இவளும் அவ்வளோ முட்டிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. இவ கூட அவன பேட்டிலுக்கு வந்து சேலஞ்ச் கூட பண்ணியிருந்திருப்பா. ஸோ அந்த பேட்டில்ல கோசா வந்து வின் பண்ணிடுவான். என்னதான் வின் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு வந்து விவி வந்து பிடிச்சிரும். ஸோ அதனால அவளோட டீம்ல வந்து சேர்த்து இருந்திருப்பான். எப்போ அது சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறும்னா, ஸோ இவங்க சேர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே விவியை தூக்கிட்டு போறதுக்காண்டி ஒரு கேங் வந்து வருவானுங்க. அப்போதைக்கு கோசா அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விவி அவங்கள்ட்ட சேவ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். குரக்கடையில் ஏகப்பட்ட வேலையை பார்த்தனால கிங்குக்கு அகைன்ஸ்டாவே அங்க வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியே ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ அப்போதைக்கு கோசா வந்து மன்னருக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பான். ஆனா விவியை பார்த்து விவி பேசினதுக்கு அப்புறமா அதை நம்பக்கூடிய ஒரே பர்சன் கோசாவா தான் இருப்பான். 8th ஏஸ் யமாட்டோ. இவங்க 2 பேர் லவர்ஸ் கிடையாது, பட் லவ் பண்ணியிருந்தாங்கன்னா செம்ம சூப்பரா இருந்திருக்கும். ஏஸ் வானோக்கு வரப்போ கைடோ பண்ணதெல்லாம் கேட்டு செம்ம கடுப்பாயிருவான். இதனால கைடோவை அட்டாக் பண்றதுக்காக ஓனிகாசிமா வந்து போவான். ஆனா அங்க இருந்தது யமாட்டோ. அதனால இவங்க 2 பேருக்குமான சண்டைங்கிறது வந்து ஆரம்பிச்சிடும். சண்டையில வந்து 2 பேர் வெறி கொண்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே பேட்டில் போயிட்டே இருக்கிறப்போ இவங்க 2 பேருக்கும் சூப்பரான ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். 2 பேருக்கும் சிமிலரா ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். 2 பேருமே அவங்க அப்பா நல்லா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அப்புறமா அவங்களோட பாண்ட் வந்து இன்னும் வேற லெவலுக்கு போயிடும். 2 பேரும் ஒண்ணா வந்து அப்படியே குடிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. யமாட்டோ வந்து ஏசை எப்படி பார்ப்பான்னா, அவ எப்படி இருக்க நினைக்கிறாளோ அதே மாதிரி இருந்துகிட்டு இருக்க ஒருத்தனை வந்து ஏச வந்து பாப்பா. ஏன்னா இவளுக்கு வந்து ஃப்ரீடமா இருக்குன்னு நினைச்சிருப்பா. பட் கைடோ அவளோட கையில வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஹேண்ட் கப் வந்து போட்டுட்டுருவான் இல்லையா, ஸோ அதனால அவளால வானோ விட்டு வெளில போக முடியாது. உடனே பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆயிருந்திருப்பா. வானோட என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பா. ஏஸ் வந்து லூஃபியை பத்தி சொல்லியிருப்பான். ஒஸ்ட் ஜென்ரேஷன் பைரேட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா 2 பேரும் லவ்வா சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் நம்ம பார்த்திருப்போம். ஏஸ் அவள்கிட்ட இருந்து அப்படியே போவான் இல்லையா, ஸோ அப்ப பாக்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும். 7th ஜோரோ, அதுக்கப்புறமா ஹியோரி. ஜோரோ எப்படின்னா லவ்வா அது இதுக்கிட்ட எனக்குன்னு சொல்லிட்டு ஆம்பாடுக்கு சுத்திட்டு இருப்பான். ஜோரோ வந்து செம்ம டிசிப்ளினா இருப்பான். நம்ம நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி இல்லைன்னா வந்து சரக்கு போட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பான். இதுல வந்து ஹியோரி இருக்கா இல்லையா, ஸோ அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். அவளை ஜோரோ வந்து காப்பாத்தி இருந்திருப்பான் கில்லர் கிட்டே இருந்து. ஸோ அந்த பேட்டில் அப்போ அவனுக்கு காயமும் போட்டிருக்கும். ஹியோரி வந்து அந்த காயத்துக்கு மருந்து போட்டிருப்பா. ஒரே பெட்டை வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. அவ வந்து ஓடனோட பொண்ணு. ஸோ அதை வந்து சொல்லி இருந்திருப்பா. ஹியோரி ரொம்ப டேஞ்சர்ல இருந்துகிட்டு இருக்கா. அவளோட ட்ரூ ஐடி
ஐடென்டிட்டியை யார்கிட்டயுமே சொல்லியிருக்க மாட்டா. ஜோரோவை நம்பி அதை வந்து சொல்லி இருந்திருப்பா. என்மா ஸ்வாடை வந்து ஜோரோவுக்கு வந்து கொடுத்திருந்திருப்பா. என்னதான் சூசிக்காக இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் இது ஓடனோட ஸ்வாட், அவரோட வாரிசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்வாட். 6th லூஃபி போவா ஹான்காக்கு. போவாவுக்கு வந்து இவன் மேல செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்திருக்கும். ஏன்னா போவா வந்து சின்ன வயசுல வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்திருப்பா. இவளுக்கு வந்து ஒரு பவர் இருக்குல்ல, லவ் பீம் யூஸ் பண்ணுவா. ஸோ இவன் மேல லஸ்டோ இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோ இருந்ததுன்னா அவங்க வந்து ஸ்டோன் ஆயிருவாங்க. இதே லூஃபிக்கு அகைன்ஸ்டா அதை யூஸ் பண்றப்போ லூஃபி வந்து ஸ்டோன் ஆயிருக்க மாட்டான். ஸோ அதை பார்த்துட்டே அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிரும். லூஃபி வந்து செலஸ்டியல் டிராகனை பஞ்ச் பண்ணிருப்பான் இல்லையா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா லூஃபி மேல வந்து அவளுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டே வர ஆரம்பிச்சிடும். அவளோட லவ் பாத்தீங்கன்னா காமெடியா இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலா செம்ம இன்டென்டான ஒண்ணு. அவளோட பர்சனாலிட்டியே டோட்டலா சேஞ்ச் ஆகும். 5th உசோப் காயா. இவங்க 2 பேருக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி செம்ம சூப்பரா இருக்கும். உசோப் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வில்லேஜ்ல இருந்த யாருக்குமே பிடிக்காது. செம்ம பிரச்சனை வந்து உசோப் பண்ணிட்டு இருந்திருப்பான். என்ன பண்ணுவானா பொய்யா சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருப்பான். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சொன்னாலே எதுவுமே நம்ப கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஸோ அதனால அவனை பெருசா மதிக்க மாட்டாங்க. இவனை பார்த்தாலே அங்க இருக்கவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஆனா உசோப் சொல்றத நம்பக்கூடிய ஒரு சில சின்ன பசங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே உசோப் வந்து கேப்டனா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு உசோப் சொல்ற இந்த ஃபேண்டசி ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து காயா. ஸோ காயா வந்து உசோப்போட இருக்க டைம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அவ லைக் பண்ணுவா. உசோப் சொல்றது வந்து செம்ம ஃபேண்டசியா இருக்கும், எல்லாமே பொய்யா தான் இருக்கும். ஆனாலும் காயா வந்து அதை ரசிச்சு கேட்பா. ஸோ அதுக்கு காரணம் அவன் சொல்றத எல்லாத்தையும் அவன் நம்புறான்ட்டு கிடையாது, இவனோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். காயாவுக்கு வந்து சிக்கு இருக்கும். அவளை கில் பண்றதுக்கான ஒரு பெரிய திட்டத்தை கேப்டன் குரோ வந்து போட்டு இருந்திருப்பான். ஸோ இது உசோப்புக்கு தெரிய வந்துடும். பட் உசோப் வந்து அங்க இருக்க மக்கள்கிட்ட சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்க. உசோப்போட அவ ரொம்ப பவர்ஃபுல். உசோப்பால வந்து காயா வந்து சிங்கிளா சேவ் பண்ண முடியாது. என்னதான் ஆனாலும் அவளை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உசோப் வந்து நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் லூஃபியோட ஹெல்ப் கிடைச்சு காயா வந்து சேவ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த ஆர்க் எண்ட்ல கோயிங் மேரிய காயா வந்து கிஃப்டா கொடுத்துருப்பா. ஸோ இதனால உசோப்புக்கு அந்த ஷிப் மேல ஒரு பெரிய பாண்டே இருந்திருக்கும். இவங்க 2 பேரும் ஃபியூச்சர்ல சேர்ந்தாங்கன்னா செம சூப்பரா இருக்கும். 4th ஸ்கார்லெட் கைரோஸ். ஸோ இவங்க 2 பேரோட லைஃப் ஸ்டைலுமே டோட்டலா டிஃப்ரெண்ட். நம்ம கைரோஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஸ்ட்ரீட்ல சண்டை போட்டுட்டு சுத்திட்டு இருந்தவர். அவர் வந்து ஒரு 15 வயசா இருக்கப்போ 2 பேரும் வந்து கில் பண்ணிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அங்க இருக்க கிங் இருக்கார் இல்லையா, இங்கேயா நீ தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க, நீ வந்து கிளாடியேட்டர் ஆகுன்னு சொல்லிட்டு கொரிடா கொலிசியம் இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்து சண்டை போட சொல்லியிருப்பாரு. அங்க போயிட்டு ஒரு தரமான சம்பவம் பண்ணிருப்பாரு. 3000 பேட்டில் கண்டினியூவா அவர் வின் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா தான் கிங்கோட படை இருக்கு இல்லையா, ஸோ அதுல கேப்டனா வந்து இவர் வந்து வந்திருப்பாரு. ஸோ இவரோட லைஃப் ஸ்டைல் வேற. ஸ்கார்லெட் யாருன்னா அங்க இருக்க ஒரு நாள் அவளை வந்து கடத்திட்டு போயிருவாங்க. செம்மையா பயந்துருவா. ஸோ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வேயே கிடையாது. அந்த டைம் அப்போ நம்மளும் போயிட்டு அங்க இருக்க எல்லாருமே அடிச்சு போட்டு அவளை வந்து சேவ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதுல இருந்து வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கார்லெட் நினைச்சிருந்தான்னா அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி செம்ம சூப்பரா இருந்திருக்கலாம். பட் இவர் மேல இருந்த ஒரு லவ்னால அப்படியே மேரேஜ் பண்ணி ஒரு ஃபேமிலி வந்து உருவாகுது. 3rd ரோஜர் ரூஜ். ஸோ நிறைய பேர் வந்து ரோஜருக்கு வந்து மேலான ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலா அதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. ரூஜ் வந்து ஒரு உண்மையிலேயே சின்சியரா லவ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. அதான் நம்ம ஏஸ். பட் ஏஸோட பர்த் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ஸ்டோரி எல்லாம் இருக்கு. ரோஜர் வந்து ஒரு வாண்டர் லிஸ்ட்ல இருக்காரு. அதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. ஸோ அதனால மெரைன் வந்து அவரை தேடிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இவருக்கு வந்து இல்னஸும் இருக்கு. ஸோ இவரோட குழந்தைக்கும் அந்த ஆபத்து இருக்கு இல்லையா, ஸோ அதை இக்னோர் பண்றதுக்காக இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பர்த்தோட மந்த் இருக்கு இல்லையா, இது 10 மாசத்துலேருந்து 20 மாசமா எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ரோஜும் வந்து பெருசா நம்ம மீட் பண்ணி பார்த்துக்கிட்டது இல்லை. ஆனா அவங்க 2 பேருக்குள்ளேயே செம்ம ஒரு பாண்டிங் வந்து இருந்திருக்கணும். ஆனா அந்த லெவலில் நம்ம பெருசா பார்க்கல. செகண்ட், ஸோ இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி வந்து அல்டிமேட்டா இருக்கும். ஸ்டார்டிங்ல நிறைய பேருக்கு வந்து புட்டிங்க வந்து பிடிச்சிருந்திருக்காது. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியும் இருக்கு. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவரோட அப்பீரியன்ஸை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவளை அபியூஸ் பண்ணதுதான். புட்டிங் அபியூஸ் பண்ணனால என்ன பண்ணிடுவானா, அவங்க அம்மா சொல்றதை அப்படியே கேட்க ஆரம்பிச்சிருவா. அந்த ஒரு தேர்ட் இருக்கு இல்லையா, அதை அவளுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஃபேக்கா தானே அந்த மேரேஜ் வந்து செட் பண்ணுவாங்க. சாஞ்சிக்கும் அதுக்கப்புறமா புட்டிங்க்கும் இது வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு மேரேஜ். ஸோ அவ என்ன நினைச்சிருப்பான்னா, இவரோட தேர்ட் ஐயை பார்த்துட்டு சாஞ்சி வந்து பயப்படுவான், இவளை வந்து அக்லி மாதிரி நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் அவ திங்க் பண்ணியிருந்திருப்பா. ஏன்னா அவரோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்தது அந்த மாதிரி தான். ஆனா சாஞ்சியோட ஐயை பார்த்துட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த செகண்ட்ல வந்து அது மாறுது. ஸோ அவ வந்து அந்த குற்ற உணர்ச்சியில வந்து உடஞ்சு அழுகிறா. இந்த ஒரு வார்த்தையை சின்ன வயசா இருக்கப்ப யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவ இந்த மாதிரி வந்திருக்க மாட்டா. சாஞ்சி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. அவளுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு இல்லையா, இன்னொருத்தவங்களோட நினைவுல இருக்க ஒரு சில பார்ட்டை மட்டும் அவளால ரிமூவ் பண்ண முடியும். சாஞ்சி கிட்ட இருந்து எடுத்திருந்திருப்பா. உண்மையிலேயே அது பெயின்ஃபுல்லான ஒண்ணுதான். ஏன்னா இவளுக்கு ஞாபகம் இருக்கு, அவனுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் ஓடன், அதுக்கப்புறமா டோக்கி. இந்த லவ் வந்து நம்ம இமேஜினேஷன் பண்ண முடியாத ஒரு லவ். ஏன்னா டோக்கி இருக்காங்க இல்லையா, இவங்க ஓடன் பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க. அவங்க வந்து டோக்கி
நோமி டெவில் ஃப்ரூட் யூசர். இதோட பவர்ங்கிறது அவங்களால ஃபியூச்சருக்கு போக முடியும். ஆனா அங்கேருந்து திரும்ப பாஸ்ட்டுக்கு வர முடியாது. ஸோ அதனால ஃபியூச்சர்ல வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்டக் ஆயிருவாங்க. ஓடன் இவங்களோட சேர்ந்து கிராண்ட் லைன் இருக்கு இல்லையா? அதுல மேக்ஸிமம் பிளேஸ் வந்து டிராவல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா ஒரு சில காரணத்துக்காக அவங்க வந்து வானோக்கே வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து புரியும். ஓடன் ஏன் டிராவல் வந்து ரொம்ப விரும்புறாரு. அது எந்த அளவுக்கு அவருக்கு தேவை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப புரிஞ்சிருந்திருக்கும். அதனால தான் வானோலே நீங்க ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. திரும்ப ஓடன் வானோவுக்கு வர்றப்போ ஓரோச்சி அதுக்கப்புறமா கைடோ. ஸோ அவங்க 2 பேரும் தான் அந்த கண்ட்ரியே ஓவரால் வந்து ஆக்கிபை பண்ணிருவாங்க இல்லையா? அப்பெல்லாம் ஓடனுக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபைனலா அவங்க டெத் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அப்போதைக்கு வேணாலும் அவங்க வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கலாம். அவங்களோட டெத் ஓடன் இருந்த வானோ கண்ட்ரிலேயே இருக்காருன்னு சொல்லிட்டு அங்க டெத் ஆயிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லவ். சின்ன சின்ன லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதெல்லாம் அங்கங்க நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ அதோட லிஸ்ட்டை வந்து நீங்க அப்படியே கீழே போடுங்க. அதையே இன்னொரு நாள் வந்து நான் வீடியோவை மேக் பண்றேன்.